தமிழியன் உறவுகளுக்கு வணக்கம். பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களின் ஒரு பண்பாட்டின் பயணம், சிந்து முதல் வைகை வரை. ஆங்கில பதிப்பின் என் உரை. இமாச்சல பிரதேசத்தின் தலைநகர் சிம்லா. இந்திய உயராய்வு நிறுவன நூலகத்தின் வாசிப்பறை. குளிர்காலத்தின் கூடுதல் அமைதி நிரம்பிய அழகு சூழல். காலையில் தொடங்கிய இப்பருவத்தின் முதல் பனிமழை. பிரிட்டிஷ் இந்தியாவின் கோடைகால தலைநகரான 1846 முதல் 1939 வரை விளங்கிய மலை நகரம். சிந்துவெளி பண்பாட்டை கண்டறிந்து உலகுக்கு அறிவித்த வரலாற்று நிகழ்வில் 1924 சிம்லா ஆற்றிய பங்களிப்பை நான் அறிவேன். இந்த நூலின் முகப்புரையை சிம்லாவில் எழுத தொடங்குகிறேன் என்பது கவித்துவம் கலந்த வினோதம். தற்போது இமாச்சல பிரதேச முதன்மை கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரியின் அலுவலகம் செயல்படும் கோர்டன் ஹாஸ்டல் எஸ்டேட் வளாக கட்டிடம் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அரசு செயலகமாக இயங்கியது. ஹரப்பாவிலும் மொஹஞ்சதாரோவிலும் அகழ்வாய்வுகள் நடைபெற்ற போது இந்திய தொல்லியல் கழகத்தின் தலைமை அலுவலகம் இந்த வளாகத்தில்தான் இயங்கியது. ஹரப்பாவிலும் மொஹஞ்சதாரோவிலும் அகழாய்வு செய்த தொல்லியலாளர்களை சர் ஜான் மார்ஷல் அழைத்து கலந்தாய்வு செய்தது இங்குதான். தொல்லியல் கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்ட அகழாய்வு தடயங்களை நேரில் பார்த்து கலந்தாய்வு செய்தபோதுதான் ஹரப்பா மொஹஞ்சதாரோ தடயங்கள் ஒரு பரந்த பண்பாட்டின் எச்சங்கள் என்ற புரிதல் ஜான் மார்ஷலுக்கு கிடைத்தது. அன்று ஜான் மார்ஷலின் முன்பு மேஜைகளில் பரப்பி வைக்கப்பட்டிருந்த தடயங்கள் ஒரே உந்துதலில் இந்தியாவின் தேதியிடப்படாத வரலாற்றுக்கு முற்பட்ட பண்பாட்டின் காலகட்டத்தை மிகவும் பின்னோக்கி கொண்டு சென்றன. சர் ஜான் மார்ஷல் ஷெர்லாக் ஹோம்ஸ் போன்ற ஒரு துப்பறிவாளரின் மனநிலையை கொண்டவர் என்று பேராசிரியர் நயன்ஜோத் லஹரி குறிப்பிடுவது காரணம் கருதித்தான். தன் முன் காட்சிக்கு வைக்கப்பட்ட தடயங்கள் அதுவரை கண்டறியப்படாத ஒரு பண்பாட்டின் சான்றாதாரங்கள் என்ற உள்ளுணர்வை சர் ஜான் மார்ஷலின் மனம் உடனே கண்டறிந்தது. அதன் பின் நிகழ்ந்த வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பும் அதன் பின் விளைவுகளும் நாம் அறிந்ததே. இத்தகைய நகரில் சிந்துவெளி பண்பாடு பற்றிய எனது நூலிற்கான முகப்புரையை நான் எழுதத் தொடங்குகிறேன் என்ற உணர்வு எனக்குள் இனம் புரியாத பதட்டத்தை கிளர்ச்சியை ஏற்படுத்துகின்றன. நூலகத்திலிருந்து வெளியேறி அங்குள்ள உணவகத்துக்கு சென்று ஒரு கோப்பை காஃபி அருந்துகிறேன். அங்கிருந்தபடியே சிம்லாவில் உள்ள தொல்லியல் கழக கிளை அலுவலகத்தை அலைபேசியில் அழைக்கிறேன். என்னுடன் பேசிய அலுவலருக்கு 1924 சிம்லாவில் நடைபெற்ற கருத்தரங்கம் பற்றி எந்த தகவலும் தெரியவில்லை. இந்திய தொல்லியல் கழகத்தின் தலைமை அலுவலகம் சிம்லாவில் இயங்கியது என்ற தகவலையும் அவர் அறிந்திருக்கவில்லை. சிந்துவெளி பண்பாட்டின் அறிவிப்பில் சிம்லா ஆற்றிய பங்களிப்பு அவருக்கு தெரியவில்லை. அது எனக்கு வியப்பாகவும் இல்லை. உணவகத்திலிருந்து திரும்ப நடக்கிறேன். ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் வைஸ்ராயின் இல்லமாகவும் பின் இந்திய குடியரசுத் தலைவரின் கோடை மாளிகையாக ராஷ்டிரபதி பவன் என்று அழைக்கப்பட்ட அந்த பிரம்மாண்ட கட்டிடத்தின் அகன்ற புல்வெளி என் கண் முன்னே விரிகிறது. அருகில் உள்ள தோட்டத்துக்கு நடந்து செல்கிறேன். முன்பொரு முறை இங்கே வந்திருந்தபோது இந்த தோட்டத்தில் சுபத் கெர்கரின் நடன பெண் நினைவு சின்னத்தை பார்த்து வியந்தது நினைவுக்கு வருகிறது. இருப்பின்மையின் இருப்பு, த பிரசன்ஸ் ஆஃப் தி ஆப்சன்ஸ் என்ற உருவாக தலைப்பிட்டு சுபத் கெர்கர் உருவாக்கிய கலை படைப்பு. கனமான இரும்பு தகட்டில் நடன பெண்ணின் நிழல் உருவத்தை வெட்டி வடிவமைத்து 2 ரயில் தண்டவாளங்களுக்கு இடையே அதை பொருத்தி நிலைநாட்டி இருக்கிறார்கள். ஹரப்பா நகர சிதைவுகளை முதலில் கண்டுபிடித்தவர்கள் பிரிட்டிஷ் ரயில்வேயின் பொறியாளர்கள், ஒப்பந்தக்காரர்கள் என்பதை நினைவுபடுத்தும் வகையில் இந்த தண்டவாளங்களை படைப்பாளர் பயன்படுத்தியிருக்கிறார். இக்கலை படைப்பின் அருகே வைக்கப்பட்டிருக்கும் அறிவிப்பு பலகையில் இப்படி எழுதியிருந்தது: தனது கால்களாலும் பாதங்களாலும் இசையின் ஊடாக காலத்தை வென்று நிற்கிறாள் இவள். இப்போது என் சிந்தனை முழுவதையும் நடனப்பெண் ஆக்கிரமித்துக் கொண்டாள். உலகத்தில் இவளை போன்று இன்னொருத்தி இல்லை என்று நினைக்கிறேன் என்று மார்டிமர் வீலர் எழுதியது நினைவுக்கு வந்தது. இந்த கலைப்படைப்பு சிம்லாவில் இந்த வளாக தோட்டத்தில் நிறுவப்பட்டிருப்பதன் வரலாற்று சிறப்புமிக்க கலை நயமிக்க கண்ணோட்டம் துல்லியமாக துளங்குகிறது. நடன பெண்ணின் அருகில் பனி மழையில் நனைந்தபடி சிந்துவெளி பண்பாட்டின் பரப்பை, படைப்பாற்றலை,
உன்னதத்தை நினைத்து உள்வாங்கி ஒரு நீண்ட பெருமூச்சு விடுகிறேன். நூலகத்தை நோக்கி மீண்டும் நடந்து செல்கிறேன். பாதையில் பனித்துகள்கள் வெள்ளை படிமமாய் விழுந்து கிடக்கின்றன. அந்த ஈரக்காற்றில் வரலாற்றின் வாசம். நான் வாசிப்பறிக்கு சென்று என் மடிக்கணினியில் எழுதத் தொடங்குகிறேன். இந்த நூல் ஒரு நீண்ட பயணம், பல தடைகளை கடந்து நடந்த பாதை. நான் ஒரு தமிழ் இலக்கிய மாணவன். மற்ற எல்லா தமிழர்களையும் போலவே லெமுரியா எனப்படும் குமரி கண்டம்தான் தமிழர்களின் ஆதி தொட்டில் என்ற எண்ணத்தோடும் நம்பிக்கையோடும் வளர்க்கப்பட்டவன். லெமுரியா கண்டம் தமிழ் மக்களின் கூட்டு சிந்தனையில் குடியேறிய ஒரு கருத்தியல். அதே நேரத்தில் எனக்குள் பல தெளிவற்ற கேள்விகள் விடையற்ற புதிர்களாய் மண்டி கிடந்தன. இது மிகவும் சிக்கலான ஆய்வுக்களம். இதை கவனமாக கையாள வேண்டும் என்ற உணர்வு எனக்கு இருந்தது. சங்க இலக்கியத்தில் நான் படித்தறிந்த இடங்கள், ஆறுகள், மலைகள், குடிகள், குடிநில தலைவர்கள், மன்னர்கள் ஆகியோர்களின் பெயர்களை பற்றிய சிந்தனை எனக்குள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருந்தது. தமிழ் தொன்மங்கள் குறித்த பல மர்ம முடிச்சுகளுக்கான விடைகள் இந்த பெயர்களுக்குள் முடிந்து வைக்கப்பட்டிருப்பது போன்ற உள்ளுணர்வு எனக்குள் இருந்தது. இந்த பெயர்கள் என்னை துரத்தின. சேர, சோழ, பாண்டியர் ஆகிய 3 பேரரசர்களை விட கடையெழு வள்ளல்கள் என்று போற்றப்படும் மலைநில தலைவர்கள் ஏன் தமிழர்களால், தமிழ் இலக்கிய மரபுகளால் உச்சியில் வைத்து கொண்டாடப்படுகிறார்கள் என்ற கேள்வி இருந்தது. கடல் கோளால் தமிழ் நிலப்பகுதிகள் பேரளவிற்கு உள்ளாகி தலைநகரங்கள் இடம்பெயர்ந்தன. தமிழ்ச் சங்கம் புலம்பெயர்ந்தது என்ற எல்லா நிகழ்வுகளும் பாண்டியர் தொடர்பாகவே இருக்கின்றன. ஏன் அந்த கடற்கோள் சேரர், சோழ நிலப்பகுதிகளை பாதிக்கவில்லை? கடலின் சீற்றத்தால் தன் நிலப்பகுதியை இழந்த ஒரு பாண்டிய மன்னன் சேரர்களின், சோழர்களின் நிலத்தை தன் நிலப்பகுதியோடு இணைத்து இழப்பை ஈடு செய்தான் என்று சங்க இலக்கியம் குறிப்பிடுவது என்னை மேலும் சிந்திக்க வைத்தது. ஒரு கண்டமே மூழ்கும் என்றால் அந்த பேரழிவு பாண்டியர் நிலத்தை மட்டும் எப்படி பாதிக்கும் என்பதே என் கேள்வி. தமிழ் கடவுள் முருகன் என்பதும் கடையெழு வள்ளல்கள் மலைக்குடி தலைவர்கள் என்பதும் எனது ஆய்வு கண்ணோட்டத்தை மீண்டும் மீண்டும் மலைகளின் பக்கம் திருப்பியது. வணிக சுமை தூக்கிச் செல்லும் ஒரு ஒட்டகம் பசி தாங்க முடியாமல் சிதறி கிடந்த எலும்புகளை தின்று பசியாற்றியது என்று நான் படித்த சங்கப்பாடல் என்னை வியப்பில் உரைய வைத்தது. இதற்கான விளக்கத்தை யாரிடம் கேட்டாலும் எனக்கு பதில் இல்லை. இளங்கலை முதுகலை படிப்பில் பல்கலைக்கழகத்தின் முதன்மை பெற்றும் நான் முனைவர் பட்ட ஆராய்ச்சிக்கு பதிவு செய்யவில்லை. ஏனென்றால் என்னிடம் எனது கேள்விகளை உள்ளடக்கிய ஒரு தெளிவான ஆய்வு தலைப்பு கைவசம் இல்லை. நான் ஒரு பத்திரிகையாளன் ஆனேன். அதைத் தொடர்ந்து 1984 குடிமை பணி தேர்வு எழுதி இந்திய ஆட்சி பணியில் சேர்ந்தேன். திரும்பி பார்த்து சிறு சிறு புள்ளிகளை இணைத்து மேல் நினைவில் கோடு எழுக்கின்றேன். 1984 அக்டோபரில் ஐராவதம் மகாதேவன் மசூரி IAS அகாடமிக்கு வருகை தந்த நாள் எனக்கு நினைவிருக்கிறது. அப்போது மசூரியில் நான் IAS பயிற்சியில் இருந்தேன். அன்று மகாதேவன் ஆற்றிய ஆய்வு சொற்பொழிவு அதற்கு முன் எப்போதும் கேட்டிராதது. அவரது உரை செந்துவெளி வரி வடிவம் பற்றியது. இந்திய ஆட்சி பணி அதிகாரியான அவர் விருப்ப ஓய்வு பெற்று இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழுமத்தில் உயர் பொறுப்பில் இருந்தார். அதே குழுமத்தின் தமிழ் நாளிதழான தினமணியின் உதவி ஆசிரியர் பொறுப்பில் இருந்த நான் அதிலிருந்து விலகி குடிமை பணிக்கு வந்திருந்தேன். விருந்தினர் விடுதியில் மகாதேவனை சந்தித்து பேசினேன். அன்று மசூரியின் கடைத்தெருவுக்கு நடந்து செல்லும் மலைப்பாதையில் என்னை நானே கேட்டுக்கொண்டேன். எதிர்காலத்தில் ஏதோ ஒரு நாளில் இவரைப் போல ஒரு ஆய்வு தலைப்பில் உரையேற்ற நான் இங்கு வருவேனா? 23 ஆண்டுகளுக்கு பின் 2007ஆம் ஆண்டு அதே அகாடமி, அதே அரங்கம், ஜர்னி ஆஃப் எ சிவிலைசேஷன் என்ற தலைப்பில் இடப்பெயர் ஆய்வின் மூலம் சிந்துவெளி மரபின் தடங்களை கண்டறிவது பற்றி நான் உரையாற்றினேன். 1988ஆம் ஆண்டு தெற்கு ஒடிசாவில் கேராபுட் என்ற சிறு நகரில் நான் பணியாற்றி வந்த காலம். கேராபுட்டில் இருந்து ராயகடா செல்லும் வழியில் ஒரு நாள் தமிழி என்று ஒடியாவிலும் ஆங்கிலத்திலும் பெயர் எழுதிய மைல்கல்லை பார்த்தேன். அந்த கிராமத்துக்கு சென்று மக்களிடம் பேசிய போதுதான் அவர்கள் குவி என்ற திராவிட மொழி பேசுவதை அறிந்தேன். தமிழி என்ற அந்த ஊர் பெயர் தமிழ் என்ற மொழியின் பெயர் அல்லது அந்த பெயரின் உருவாக்கத்தோடு தொடர்புடைய ஒரு சொல்லா இல்லையா என்பதை விட முக்கியமானது தமிழி என்ற மைல்கல் என் கண்ணில் பட்ட அந்த மணித்துளி.
என் வாழ்க்கை பாதையை திசை திருப்பிய மைல்கல், ஒரு புதிய பயணத்தின் தொடக்கம். தமிழுக்கு சென்று திரும்பிய பின்னால் நான் இடப்பெயர்களை தோண்டி துருவத் தொடங்கினேன். பழங்குடி மக்களின் வாழ்வியலை கூர்ந்து கவனித்தேன். கோயா என்ற திராவிட பழங்குடி மொழியை கற்கத் தொடங்கினேன். கோராபுட் மலைப்பகுதியில் வாழும் திராவிட பழங்குடியினர் வாழ்வியல் ஒரு தமிழ் மாணவனான எனக்கு சங்க இலக்கியத்தின் குறிஞ்சித்திணை அகப்பாடல்களை அப்படியே கண்முன் நிறுத்தியது. ஒடிசாவின் எல்லை பகுதிகளும் சத்தீஸ்கரின் பஸ்தர் பகுதியும் சங்க இலக்கிய காதல் பாடல்களின் நிகழ்கால ஆய்வு கூடம் போல எனக்கு தோன்றின. கணிப்பொறி உதவியுடன் இந்த இடப்பெயர்களை ஆவணப்படுத்த தொடங்கினேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.